இது பாருங்க, இது நம்ம நேற்று அங்கேருந்து ஒரு கத்திரிக்காய் அறுவடை பண்ணோம் அந்த செடியிலேருந்து. இதில் ஒன்று இருக்குது, சின்னதாக இருக்குது. இது கொஞ்சம் பெருசாகட்டும், அதனால் இது பெருசாகட்டும் சொல்லிட்டு நான் விட்டு வச்சுருக்கிறேன். ஜாதி மல்லியில் வந்து இது பாருங்க அரும்பு வச்சுருக்குது. இதுவும் இன்னும் பூக்கிறதுக்கு இன்னும் ஒரு 2-3 நாள் ஆகும் போல் இருக்குது. எல்லாத்துலேயுமே அரும்பு வருதுதா, இதுலேயும் அரும்பு வருது. பார்க்கலாம் இந்த முறை எவ்வளோ பூ பூக்குதுன்னு சொல்லிட்டு. ரோஸில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது வந்து நாட்டு ரோஸு. போன முறை ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோலெல்லாம் பெருசு பெருசாக ரோஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் இது ஸ்டார்ட் ஆகுது பூக்கிறதுக்கு. பார்க்கலாம் இதுலேயும் எவ்வளோ பூக்குது பாருங்க. 1 2 3 நிறைய அரும்பு வச்சுருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், இதுக்கு நம்ம சரியான உரம் கொடுத்து நம்ம பெருசு பெருசாக பூக்க வைக்கலாம் இந்த பூவை. இந்த கத்திரிக்காய் செடியிலேருந்து நம்ம நேற்று தான் ஒரு கத்திரிக்காய் அறுவடை பண்ணோம். அதுமாரி பிடிக்கூடாது, நோவும் கத்திரிக்காய்க்கு. இருவாச்சி மல்லி வந்து நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து வச்சேன். இது சரியாகவே பூவே பூக்கலை. இதில் வந்து கூட லில்லியும் இருக்குது. தனியாக வைக்கணுமா என்னான்னு புரியல எனக்கு. இதுலேயே வர தக்காளி செடி பாருங்கள், நல்லா இருக்குது. பார்க்கலாம் இதில் தக்காளி வைக்கதா என்னான்னு சொல்லிட்டு. முல்லைப்பூ செடி இது பாருங்கள், அரும்பு வச்சிச்சு, இதுவும் பூக்கலை. என்ன பண்ணுறது, நம்ம எதை எதிர்பார்க்குறோமோ அது கிடைக்க மாட்டேங்குது பாரு. நம்ம எதிர்பார்க்காதது தான் பூக்குது. இன்றைக்கி வந்து நாட்டு செம்பருத்தி 2 பூத்து இருக்குது. இது பாரு, பாதி பூத்து இருக்குது, பாதி பூக்கலை. இதுலேயும் அரும்பு மட்டும் நிறைய வச்சுருக்குது நாட்டு செம்பருத்தியில். கனகாம்பரம் பூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம கார்டனோட ராணி யாருன்னு கேட்டாக்கா நான் சொல்லுவேன் செம்பருத்தியும் கனகாம்பரமும் தான் சொல்லுவேன். அப்புறம் பார்த்தா கத்திரிக்காயெலாம். கனகாம்பரம் நம்ம செடியில் இருந்தாலே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். நிறைய சிஸ்டருங்க கேட்குறாங்க, எனக்கு கனகாம்பரம் செடி வேணும் வேணும்னு. எனக்கு ஆசையாக இருக்குது. நம்ம ஊர் மாதிரி இருந்தாலும் நான் சும்மாவே கொடுத்துருவேன், எடுத்துன்னு போங்க வாங்கன்னு. இங்கேருந்து நான் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல. பார்சலெல்லாம் பண்ணி அனுப்பணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தெரியல, பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும்.